பண ஆசை பொருளாசை இருக்குமா இருந்தா அது எல்லா தீமைக்கும் வேறா இருக்குது. பணத்தின் மேல உங்களுடைய நம்பிக்கையை வைப்பீங்களா இருந்தா நீங்க ஏழை ஆவீர்கள். பணம் உங்களை உயர்த்தாது, பொருள் உங்களை உயர்த்தாது. உங்களை ஆசீர்வதிக்கிறவர் கர்த்தர், உங்களை உயர்த்துகிறவர் கர்த்தர். அப்போ ஒருவேளை நான் பொருளாசைக்காரர் ஆகணும் என்று சொல்லலை, நான் இங்கே பொருளாசையை ஊக்குவிக்கலை, உங்களை பொருளாசை உள்ளவர்களாக நான் மாற்றலை. நிறைய பேர் ஐஸ்வர்யத்தை குறித்து போதிக்கும் போது நினைக்கிறாங்க இவங்க பொருளாசையை தூண்டி விடுறாங்க. அதனால தான் ஐஸ்வர்யத்தையும் பணத்தையும் குறித்து சபையில் பேசும் பொழுது அதை கள்ள போதனை என்று இன்றைக்கு நிறைய பேர் சொல்கிறாங்க. வடிவாக நீங்கள் அவதானிக்கணும். இங்கே நான் யாரையும் பொருளாசையை தூண்டி விடலை. நான் சொல்கிறேன், நீங்கள் பொருளாசை உள்ளவங்களாக இருக்கக்கூடாது. உங்களுடைய ஆசை முழுவதும் கர்த்தர் மேல் இருக்கணும். அப்படி இருக்குமா இருந்தால் உங்களுடைய ஆசை நன்மை என்று வேதம் சொல்லுது. நீதிமானுடைய ஆசை நன்மையே. இப்போ நீதிமான் யார் மேல் ஆசை வச்சிருப்பான்? கர்த்தர் மேல் ஆசை வச்சிருப்பான். கர்த்தரை நம்புவான், கர்த்தரை ஆதாரமாக கொண்டு வாழுவான். ஆனால் பொருளாசை உள்ளவனுக்கு எது ஆதாரம்? பணம் தான்.